சீமான் 2009 தமிழர்களின் இனப்படுகொலைக்கும் தமிழர்களுடைய தீர்வுகளுக்கும் சரியான முடிவு கிடைக்கல என்று சொல்லி அவர் 2010 மே 18 ஆரம்பித்தது தான் நாம் தமிழர் கட்சி. 0 தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுடைய அபார முயற்சியாலையும் வீரியம் கொண்ட பேச்சாலையும் இப்போ 8.2% விழுக்காட்டில் வந்து நிற்கிது. நாம் தமிழர் கட்சியோட இந்த வளர்ச்சிக்கு சீமான் அண்ணன் மட்டும் காரணம் இல்லை, அவருடைய தம்பிகளும் தான். கட்சி ஆரம்பித்து இப்போ 15 வருஷம் ஆயிட்டுது. ஏன்னா உப்புக்கு சப்பான் கட்சி மாதிரி எங்கேயாச்சும் போய் தொத்தி கொள்ளாமல் இதுவரைக்கும் தனிச்சு நின்று மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் அண்ணனையும் நாம் தமிழர் கட்சியையும் இல்லாமல் செய்கிறோன்னு சொல்லி எத்தனையோ பேர் கிளம்பி வந்தாங்க. அவங்க யாரோடைய அள்ளுசிலி வேலையும் சீமான் அண்ணன் முன்னாடி எடுபடையில் 400 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஏனோதானோட கொள்கையை வச்சு அதுக்கு சம்மந்தமே இல்லாத கட்சியோட கூட்டணி வைக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ் தேசியம் வாழணும், கனிம வளம் இயற்கை வளம் மேம்படணும், யார்கிட்டையும் கையேந்தாமல் உழைச்சி வாழணுங்கிற உன்னதமான கோட்பாடுகளோட இப்பயும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பிடிக்காதவங்க வேண்டாதவங்க அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் கதைக்கிறாங்களே ஒழிய அவருடைய கொள்கையை எதிர்த்து நின்று தர்க்கம் பண்ணுறதுக்கு திராணி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுங்களையும் அடித்து 2026 சீமானனை சம்பவம் பண்ண போகிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.